ஏண்டி நெடுவாளி வசந்தி, சாப்பாடுலாம் எப்படி இருந்தது? அடி போலிக்கா, சூப்பராக இருந்தது போ. என் அக்கா கைப்பக்குவத்துக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது. அவ்வளோ சூப்பராக சமைப்பா. உன் கைப்பக்குவமே கைப்பக்குவம் தான் அக்கா. சத்யாக்கா, நீ காவியாக்கானால தான் கார்த்தி மச்சானை விட்டு பிரிஞ்சியா? அட மக்கு, என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா எது உண்மை எது பொய்யணும்னு சொல்லியிருப்பல்ல. நீ நினைக்கிற மாதிரி காவியாக்காவுக்கும் கார்த்தி மச்சானுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. நான் சொல்கிறேன் பார், இதான் உண்மை. நம்ம எப்பயும் இதே மாதிரி ஒத்துமையாக இருக்கணும். நம்ம யாராலையும் பிரிக்க முடியாது. நம்மளையெல்லாம் யாரால பிடிக்க முடியும்? சரி கார்த்தி, நம்ம நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம். சரி சத்யா. கார்த்தி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவா, நானும் சத்யாவும் பேசிட்டு வந்தோம். இப்போதான் சத்யா வீட்டுக்கு போறா, நானும் வீட்டுக்கு போகணும். அம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் கார்த்தி. இவனை அவகிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு பார்த்தா முடிய மாட்டேதே. பிரிச்சு காட்டுறேன்டா. பிரிச்சு காட்டலன்னா என் பேர் காவியா இல்லடா. என்ன காவியா, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்தி, சும்மாதான். சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி, நானும் கிளம்ப வேண்டியதான். சரிப்பா, போவோம். நம்ம 2 பேருமா? சரி, வா போலாம். இந்த காவியா ஏன் இப்படி இருக்காளோ? எப்போ பார்த்தாலும் கார்த்தியை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறான். அவளை லவ் பண்ணுறானாமே கார்த்தி. நாளைக்கு பார்க்க வர்றான் அவளை. நான் போய் பார்க்குறேன், அவன் பார்க்குறானா இல்லையான்னு. அவன் வர மாட்டான், எனக்கு தெரியும். இன்னைக்கு சாயந்தரம் கார்த்தி என் கூட தான் வந்தான், என் கூட தான் பேசினான். ஆனால் அவன் என்ன சொல்கிறா? என் கூட வந்தான், என்னை கொண்டாந்து வீட்டில் விட்டான் அப்படிங்கிறா. காவியா, இப்படி பேசினா சத்யாவுக்கு பிடிக்குமா? நான் சொல்றேன், இது நல்லா இருக்கான்னு நீ சொல்லு. சொல்லுடா, என்ன சொல்ல போற? நல்லா இருக்கும் நல்லா இல்லையான்னு நான் சொல்கிறேன், நீ ஃபஸ்ட்டு சொல்லு. உன்னை மறக்கணும்னு நினைச்சாலும் என்னால் மறக்க முடியல. என்னோட லைஃப் பார்ட்னர் கிடையாது நீ, என் லைஃபே நீ தான். அப்போ இவ்வளோ நாள் என்ன ஏமாத்திருக்கா கார்த்தி நீ? ஒன்று போய் நம்பணும் பாரு. அப்படின்னு போய் சத்யாட்ட சொல்ல வர, எப்படி இருக்கு? ஆஹா கார்த்தி, சூப்பரா இருக்கே. போ போ, போய் சொல்லு சொல்லு, இம்ப்ரெஸ் ஆயிடுவா. சரி பாய், நான் வர்றேன். லாலலலாலாலா. பாடா, நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிட்டு. போடி போ, சந்தோஷமாவா போற? இப்போ பிரேக்கப் பண்ணிடுவோம் நீ. இனிமே நம்ம ரூட்டு கிளியர். சத்யா, இங்கே பாரு, என்கிட்ட நம்ம பேசாத, புரியுதா? நான் இன்னும் உயிரோட இருக்கணும்னா நீ என்கிட்ட பேசக்கூடாது. இதோட சரி. ஏ லூசு, ஏன் இப்படி பேசுற? என்னாச்சு? உனக்கும் எனக்கும் இனிமே எதுவும் கிடையாது. இனிமே நீ என்கிட்ட பேசுற விட வச்சுக்காத. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன பேச்சு பேசுற? செத்துருவாளாமே, செத்துருவா. சாவுற நீ எதுக்கடி என்ன லவ் பண்ண? ஆமாண்டா, நான் பைத்தியம்தான். உன்னை போய் லவ் பண்ணல. எதுக்குடா என்ன அடிச்ச? என்ன அடிக்கிற உரிமை உனக்கு கிடையாது, புரியுதா? இனிமேல் நீ யாரோ நான் யாரோ. நீ இனிமேல் என் மூஞ்சிலேயே முழிச்சிடாது. ஐயையோ, நம்ம நினைச்சதோட பயங்கரமா நடக்குதே. கடவுள் இருக்கான்டா. என்ன நாட்டம் போட்ட கார்த்தியை லவ் பண்றேன்னு. எப்படி பிரிச்சம் பாத்தியா? ஐயோ கார்த்தி, நீ சத்யாட்ட பேசுறதுக்கு எவ்வளவு ஆசையா வந்த. அவ எப்படி பேசிட்டு போறாவர், உன் அருமை புரியல அவளுக்கு. இல்ல காவியா, அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதான் இப்படி பண்றா. போனா போட்டுமே, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, போகட்டும். அவளே நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டா, இதுக்கப்புறம் என்ன இருக்கு? அப்பாடா, பிரிச்சிட்டோம் போல. இனிமே நம்ம ரோட்டு கிளியர் ஆயிடும். இதே மாதிரி அவங்ககிட்ட அனுதாபமா பேசி நம்ம பக்கம் இழுத்துற வேண்டியதான். சத்யாவை பத்தி எனக்கு தெரியும். இனிமே அவ திரும்பி பார்த்துருவான்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. இனிமே ஏன் ஆட்டத்தை பாருங்க, நான் தான். பைத்தியம் 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 முத்திவிட்டு அவளுக்கு. எவ்வளோ ஆசையா பேச போனேன், இப்படி எடுத்து விட்டுட்டாளே. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி பண்றா? நேற்று சாயந்தரம் நல்லா தான் பேசிட்டு போறா, காலில் வந்தா கத்துறா. எப்பா அப்பா அப்பா அப்பா, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல. போனா போகட்டும், அவளே வேண்டாங்கிறா, அப்புறம் என்ன? ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதே. சத்யா, உனக்கு என்னடி பிரச்சனை? ஃபோன் பண்ணி கேட்குறேன். சத்யா, எடு சத்யா.
ஹலோ, எதுக்கு ஃபோன் பண்ணுற எனக்கு? எதுக்குடி திடீர்னு இப்படி நடந்துக்கிற? நான் நடந்துக்கல, நீ நடந்துக்க வைக்கிற. அதான் என்ன பண்ணேன்னு சொல்லு, சொன்னாதான் தெரியும். நடிக்காதபடியா, உனக்கு எல்லாம் தெரியும். ஏன்டி இப்படி பேசுற? 2 வருஷமா லவ் பண்ணிருக்கோண்டி. இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாத, அதையும் லவ்னு சொல்லாத. இனிமே எனக்கு ஃபோன் பண்ண அப்புறம் நடக்கிறதே வேற. நான் சொன்னதை செஞ்சு காட்டிடுவேன். சரி சரி, நான் இனிமே உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சந்தோஷமா இரு.